Hello friends and families, welcome to Bini corner. இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பராக ஒரு ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். வேஸ்ட் மெட்டீரியலை ரீயூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இதெல்லாம் என்னென்னு பார்க்குறீங்களா? எல்லாம் பிஸ்கட் கவர்ஸ் தான். ஓகே, அக்கா வந்து இவ்வளோ பிஸ்கட்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க, அதனால் நிறைய பிஸ்கட்ஸு சாக்லேட்ஸு வாங்கிட்டே தான் இருப்போம். ஓகேவா? அப்போது எப்பவுமே தூக்கி தான் போட்டுருவோம் இல்லையா இந்த கவர்லாம். நானும் தூக்கி தான் போட்டுட்ருந்தேன். திடீர்னு இந்த கவர்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இன்சைடு வந்து ஒரு பிஸ்கட் கவருக்குள்ளேயும் சாக்லேட் கவருக்குள்ளேயும் உள்ளே வந்து இந்த சில்வர் ஃபாயில் பேப்பர் மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா. மேலே தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க, உள்ளே சில்வர் ஃபாயில் பேப்பர் மாதிரி இருக்குது. அது ஆக்சுவலி சில்வர் ஃபாயில் இல்லைன்னு நினைக்கிறேன், பேப்பர் தான். ஆனால் அந்த கலர் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது பார்க்குறதுக்கு நல்லா கிளிட்டரிங்காக இருக்குது. ஓகே, அப்போது நான் நினச்சேன் இது எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ட்ரீ மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம், நல்லா கிளிட்டரிங்காக அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருந்தப்போ இதையே நம்ம கிளிட்டர்ஸாகவே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அந்த ஐடியா தான் இன்றைக்கி வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? இப்போது நான் ஒரு க்ரீன் கலர் பிஸ்கட் பேப்பர் தான், அது 50-50 நினைக்கிறேன், அந்த பிஸ்கட் கவரை வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பொடியை நம்மளால் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளால் அப்படி நுணுக்க முடியாது. இப்போ நம்ம கடையில் வாங்குகிற கிளிட்டர்ஸ் அளவுக்கு நுணுக்க முடியாது, ஏன்னா சிசர்ஸில் அந்தளவு கட் பண்ண முடியாது மைனூட்டாக. நம்ம வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இது மாதிரி கட் பண்ணால் ஒரு பேப்பர்லேருந்தும் டபுள் கலரில் கிடைக்குது. ஒரு பக்கம் சில்வர் கலர், இன்னொரு பக்கம் வந்து அந்த பிஸ்கட் கவரோட கலர் க்ரீன். இப்போ நான் கட் பண்ணியிருக்கிறது க்ரீனாக. நெக்ஸ்ட் வந்து ஒரு காப்பி கலர் கட் பண்ணலாம். இது வந்து சாக்லேட் கவர். இந்த சாக்லேட் கவருக்கு மேலே தான் வந்து நல்லா டார்க் ப்ரௌன் கொடுத்துருக்காங்க, உள்ளே வந்து கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க, சில்வர் கலர் கொடுக்கல, கோல்டன் கலர். ஸோ இது இன்னமும் அழகாக இருக்குது. இதையும் பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ஒரு 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட் வாங்கினா கூட அந்த பாக்கெட்டோட உள்பக்கம் வந்து நல்ல கிளிட்டரிங்காக இருக்குது. மேலே வந்து கலராக இருக்குது, அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறது. உள்ளே வந்து கிளிட்டரிங்காக தான் இருக்குது. நீங்கள் ஒரு 5 ரூபீஸ் பாக்கெட் வாங்கி சாப்பிட்டுட்டா கூட அந்த பேப்பரை இது மாதிரி நீங்கள் பொடியாக கட் பண்ணி நீங்களே வந்து கிளிட்டர்ஸ் ரெடி பண்ணலாம். இந்த கிளிட்டர்ஸ் வச்சு நம்ம வீடியோ எண்டில் இது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலையாங்கிறத நம்ம 2 விதமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் க்ரீன் கட் பண்ணிட்டேன், காஃபி கலர் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எல்லோவும் ரெட்டும் சேர்ந்த மாதிரி இது வந்து இந்த மேரிகோல்டு பிஸ்கட் தான். அது அந்த பிஸ்கட் பாக்கெட்டோட கவர். உங்களுக்கு இது மாதிரி ரொம்ப இதுக்கெல்லாம் காஸ்ட்லி ஐட்டம்ஸ் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமாக 5 ரூபீஸ் பிஸ்கட் பாக்கெட் கவர் கூட போதும். நீங்கள் அவசரத்துக்கு கிளிட்டர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிசைன் கூட நம்மளே பண்ணலாம். நம்ம சேனல் எப்பயுமே பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல் தான் இல்லையா. வேஸ்ட் மெட்டீரியல்லேருந்து தான் நம்ம பெஸ்ட்டாக வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போது 3 கலர்ஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். 3 கலர் டிஃப்ரெண்ட்டாக பிஸ்கட் பாக்கெட் சாக்லேட் பேப்பர் இதிலேருந்து வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து நல்லா கிளிட்டரிங்காக பார்க்க நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் வந்து பார்க்குறதுக்கு கிளிட்டர்ஸ் மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நல்லா தான் இருக்குது. ஸோ நான் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு கலர் கட் பண்ணிக்கலாம், இன்னொரு கலரும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்டு தான் கேட்டிருக்கீங்க. நிறைய வந்து ரீயூஸ் ஐடியாஸ் தான் போடுங்கன்னு சொல்கிறீங்க வேஸ்ட் மெட்டீரியலில். அதனால் எனக்கும் அதுதான் பிடிக்கும், எனக்கும் அதுதான் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் யோசித்து பண்ணுறேன். ஓகே, இதையும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக பிங்க் கலரு, சில்வர் கலர் சேர்ந்தது. ஓகே, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லாருமே கண்டிப்பாக டெய்லி எதாவது பிஸ்கட் சாப்பிடுவீங்க, கண்டிப்பாக அந்த கவரை குப்பையில் போடுவீங்க. இது வரைக்கும் நம்ம பிஸ்கட் பாக்ஸ் வச்சு தான் வந்து ரீயூஸ் பண்ணியிருக்கோம். மெட்டீரியல்ஸு பாக்ஸை வச்சு தான் கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். இந்த தடவை பிஸ்கட் கவர் வச்சு பண்ணுறோம். நான் இப்போ வந்து ஒரு ரஃப்பாக ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிக்கிறேன். இது பேர் வந்து பட்டர்ஃப்ளையு, நீங்களாம் சிரிக்கக்கூடாது. ஓகே, சும்மா ரஃப் ஸ்கெட்சு அந்த டிசைன். அதே மாதிரி நான் அந்த வாட்டர் பெயிண்ட் யூஸ் பண்ணதே இல்லை. இது ஒரு 25 ரூபீஸ் பேக் தான். இது வந்து வாட்டர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு வாங்கினேன். அதை தான் இப்போ நான் வந்து இதில் கலர் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட்டு வெறுமனே அந்த கிளிட்டர்ஸை நான் ஒட்டி காமிச்சா அவ்வளோ நல்லா இருக்காது இல்லையா. அதனால் உங்களுக்கு ரஃப்பாக ஒரு ராட்சச பட்டர்ஃப்ளை ஒன்று வரைஞ்சிட்டு பாருங்கள், விங்ஸ் எல்லாம் அப்படியே ராட்சசத்தனமாக பெருசாக இருக்குது. அது மாதிரி ஒன்று வரைஞ்சிட்டு
இப்போ இதில் நம்ம கட் பண்ண கிளிட்டர்ஸை அப்ளை பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, எனக்கு இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு தான் தோணுது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு எந்த எக்ஸ்பென்ஸும் கிடையாது. ஓகேவா, நீங்கள் சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற கவர் தான். இப்போது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. நான் வரைஞ்ச பட்டர்ஃப்ளை வேணால் நல்லா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதில் போட்ட கிளிட்டர்ஸ் வந்து நிஜமாகவே நல்லாயிருக்கு. வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து நல்ல பிரைட்டாக சூப்பராக இருக்குது. நீங்கள் என்ன வேணால் வரைஞ்சிக்கலாம், ட்ரீ வரைஞ்சிக்கலாம், லோட்டஸ் வரையலாம், ரோஸ் வரையலாம், என்ன வேணால் வரைஞ்சி வால் டெக்கர் மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி பிஸ்கட் கவரை கிளிட்டர்ஸாக மாற்றி ஒட்டலாம். யாருமே வந்து நீங்கள் அதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. பார்த்தாலே அழகாக தானே இருக்குது. ஓகே, பெயிண்ட் வந்து அழகாக பண்ணிட்டிங்கன்னா அதில் வந்து இந்த கிளிட்டர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் என்ன மாதிரி கிராஃப்ட்டுக்கு வேணால் இந்த கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து அப்படி பொடியாக இருக்கிற கிளிட்டர்ஸ் கடையில் வாங்குறதா யூஸ் பண்ண அவசியம் இல்லை. இதுவே நல்லா தான் இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் டைப் யூஸ் பண்ணி பார்க்குறேன். என்னென்னா சாண்ட் ஆர்ட் பண்ணுவாங்க இல்லையா, சாண்ட் ஆர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளும் ஒரு நாள் எக்ஸ்க்ளூசிவாக சாண்ட் ஆர்ட் பண்ணலாம். ஸோ வெறும் மணலில் நான் வந்து இந்த கிளிட்டர்ஸ் கொஞ்சமாக லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பட்டர்ஃப்ளை வரைஞ்சி அதில் வந்து போட்டிருக்கேன். இது வந்து நல்லா தான் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த சேனல் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சில்ட்ரனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.